கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்க்கலாம். மத்திய அரசு நிதியை விடுவித்தால் தமிழக அரசு அறிவிப்பு. சர்வதேச எல்லையான சர்கிரீக் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அச்சுறுத்தலில் ஈடுபட முயன்றதால் இந்தியா தக்க பதிலடியை கொடுக்கும். ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 3வது நாளாக தொடரும் மக்கள் போராட்டம். துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் பலி. சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரக அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் சோதனையில் தகவல் வெறும் வதந்தி என உறுதி. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதுக்கூட்டங்களுக்கான விதிமுறைகளை வகுக்க தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். சமூக வலைதளங்களை முறைப்படுத்த அமைச்சர்கள் குழுவை அமைத்தது ஆந்திர மாநில அரசு. அவதூறு செய்திகள் பல பரப்பப்படுவதால் நடவடிக்கை. திமுக வெறுப்பு என்ற பிஜேபியின் செயல் திட்டத்தை விஜய் செயல்படுத்தி வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. விஜயை கைது செய்யாதது ஏன் என்றும் அரசுக்கு கேள்வி. பிஜேபியை கொள்கை எதிரி என கூறிய விஜய் எப்படி அதன் செயல் திட்டத்திற்குள் வருவார் என நயினார் நாகேந்திரன் கேள்வி. கரூர் சம்பவத்தை ஆணையம் விசாரிக்கும் போது அரசு அதிகாரிகள் விளக்கம் தருவது தவறு என்றும் கருத்து. கரூர் துயர சம்பவத்தில் பிணத்தை வைத்து அரசியல் செய்ய சில கட்சிகள் முனைந்துள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. RSS நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு தபால் தலையும் நாணயமும் வெளியிட்ட பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். காந்தி பிறந்த நாளில் நாட்டை காப்பாற்ற உறுதியேற்போம் என வலியுறுத்தல். சென்னை போரூரில் அரசு பள்ளி வளாகத்தில் அனுமதியின்றி பயிற்சியில் ஈடுபட்ட RSS தொண்டர்கள். தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். தன்னை கொலை செய்ய தூண்டியவருக்கு அன்புமணி பதவி வழங்கியிருப்பதாக ராமராஜ் பரபரப்பு குற்றச்சாட்டு. GK மணி மகனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பதவி வழங்கி அதிரடி. தீபாவளியை முன்னிட்டு தெற்கு ரயில்வே 108 ரயில்களை இயக்க உள்ளதாக கூடுதல் பொது மேலாளர் தகவல். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் அறிவிப்பு. நெல் கொள்முதல் தொடர்பாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பருவமழை தொடங்குவதால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். வரும் டிசம்பர் முதல் வாரத்தில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். பிரதமர் மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் தசரா திருவிழா கோலாகலம். இன்று இரவு சூரசம்காரம் நடப்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பொள்ளாச்சியில் சாலையில் நிறுவப்பட்டிருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றம்.
நீதிமன்ற உத்தரவுப்படி அதிமுகவினரே அகற்றி எடுத்து சென்றனர். காவிரி டெல்டாவில் ஓஎன்ஜிசி திட்டங்களுக்கு அனுமதி வழங்க கடும் எதிர்ப்பு. மன்னார்குடியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம். முதல் டெஸ்ட் போட்டியில் 162 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. இந்திய அணி நிதான ஆட்டம்.